நபர் தன்னோட காரில் போயிட்டு இருக்கும்போது எதிரில் வந்த கார் இவர் கார் மீது ஆக்சிடென்ட் ஆகி இவரோட வண்டி டேமேஜ் ஆயிருது. அதனால இவர் தன்னோட இன்சூரன்ஸ் கம்பெனி மூலமாக இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி தன்னோட வண்டியை சரி செஞ்சிடறாரு. மேலும் எந்த வண்டி இவரோட வண்டி ஆக்சிடென்ட் பண்ணிச்சோ அந்த வாகனத்தின் உரிமையாளர் மீதும் அந்த வாகனத்தின் இன்சூரன்ஸ் கம்பெனி மீதும் மோட்டார் வாகன விபத்து இழப்பீடு தீர்ப்பாயத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சு இழப்பீடு கோர்றாரு. இழப்பீடும் இவருக்கு கிடைச்சிருது. இதனை எதிர்த்து எதிர்த்தரப்பினரின் இன்சூரன்ஸ் கம்பெனி கவுஹாத்தி உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்கிறாங்க. கவுஹாத்தி உயர்நீதிமன்றத்தில் அவங்க என்னவா தன்னோட தரப்பு வாதத்தை வைக்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே இவர் தன்னோட இன்சூரன்ஸ் கம்பெனி மூலமாக இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிட்டாரு. அதை மறைச்சு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை ஒரு தரப்பினராக சேர்க்காம வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காரு. இப்போ மீண்டும் எங்களிடம் இழப்பு கோர்றது இவர் டபுள் பெனிஃபிட் பார்க்குறாரு அப்படின்னு சொல்றாங்க. மேலும் எந்த நபர் இன்சூரன்ஸ் கேட்குறாரோ அவர் தரப்பில் வாதாடின வக்கீல் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏற்கனவே நாங்கள் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணது எங்கள் வண்டி டேமேஜ் ஆனதுக்கு தான். இப்போ நாங்கள் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறது இவர் பண்ண தப்புக்காக இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறோம். அதனால 2 வெவ்வேறு ரிலீஃப், அதனால எங்கள் மனு அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதனை விசாரித்த கவுஹாத்தி உயர்நீதிமன்றம், நீங்கள் ஏற்கனவே உங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிட்டீங்க. இப்போ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை ஒரு வழக்கின் தரப்பினராக சேர்க்காம நீங்கள் புதிதாக வழக்கு தாக்கல் செஞ்சு மீண்டும் இழப்பீடு கோர்றீங்க. இதில் உண்மையை மறைத்து நீங்கள் வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு 5000 ரூபாய் அபராதம் விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு பிறப்பிக்கிறாங்க. இந்த தீர்ப்போட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.